தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து வாக்குகளை மோசடி செய்து பாஜக வெற்றி பெற்றதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆதாரங்களை காட்டி குற்றம் சாட்டியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி தேர்தல் ஆணையமும் பாஜகவும் இணைந்து அரங்கேற்றும் மோசடிகள் குறித்து 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற சத்தீஸ்கர் மாநில சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு சந்தேகம் எழுந்ததாகவும் மகாராஷ்டிரா தேர்தலில் அது உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் கூறினார். கர்நாடகத்தின் பெங்களூரு மத்திய மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று தாங்கள் எடுத்த கருத்து கணிப்பில் தெரிய வந்ததாகவும், ஆனால் அந்த தொகுதியில் காங்கிரஸ் தோற்றதை அடுத்து அதிலுள்ள மகாதேவபுரா என்ற சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பட்டியலை தீவிரமாக ஆய்வு செய்ததில் திடுக்கிடும் உண்மைகள் தெரிய வந்ததாகவும் ராகுல் கூறினார். மஞ்சுளா என்பவரின் வீட்டு முகவரி எண் 0 என்றும், இதுபோல் வீட்டு எண் 0, தெருப்பெயர் 0 என 40,000 போலி வாக்காளர்களின் பட்டியலை அவர் காட்டினார். தாய் தந்தையருக்கான இடத்தில் வெறுமனே ஆங்கில எழுத்து 1-2 இடம் பெற்றுள்ளதையும் ராகுல் காந்தி சுட்டிக்காட்டினார். ஒரு படுக்கையறை உள்ள வீட்டில் 80 வாக்காளர்கள், 65 வாக்காளர்கள், 48 வாக்காளர்கள் என உள்ளதாகவும், பீர் கிளப் முகவரியில் 68 வாக்காளர்கள் இருப்பதாகவும், இதேபோல் 40,000க்கும் அதிகமானோர் உள்ளதாகவும் கூறிய அவர் இது எப்படி சாத்தியம் என கேள்வி எழுப்பினார். या तो एड्रेस है ही नहीं, या फिर एड्रेस 0, हाउस नंबर 0, स्ट्रीट नंबर 0 दिखाइए. इनका फादर का नाम DFOIGAIDF, हाउस नंबर 0 में रहते हैं. So that's a single bedroom, 46 voters living there. Same thing there, 80 voters living there. No sign of their existence. When we go there, we are threatened. பெங்களூரு தொகுதியில் 70 வயதுடைய சாகுன் ராணி என்பவர் முதல் முறை வாக்காளராக 2 இடங்களில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும், குர்கராஜ் சிங் என்பவர் 4 மாநில வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாகவும், ஸ்ரீ வஸ்தவா என்ற வாக்காளர் கர்நாடகா, உத்தரப்பிரதேச, மகாராஷ்டிரா என 4 வாக்காளர் பட்டியலில் உள்ளதாகவும், இதுபோன்று 11,000க்கும் அதிகமான வாக்காளர்கள் 1க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இடம்பெற்றுள்ளதாகவும் ராகுல் காந்தி ஆதாரங்களுடன் சுட்டிக்காட்டினார். 6 லட்சம் வாக்காளர்களை கொண்ட மகாதேவபுரா தொகுதியில் மட்டும் 1,250,000 போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். 1க்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்துள்ள வாக்காளர்கள் 11,965 பேர், போலி முகவரியில் உள்ள வாக்காளர்கள் 40,009 பேர், ஒரே முகவரியில் வசிக்கும் அதிக எண்ணிக்கையிலான வாக்காளர்கள் 10,452 பேர், தவறான புகைப்படம் உள்ள வாக்காளர்கள் 4,132 பேர், புதிய வாக்காளர்களை சேர்க்கும் படிவம் 6 தவறாக பயன்படுத்தியவர்கள் 33,692 பேர் என வாக்காளர் பட்டியலை காட்டி புள்ளி விவரங்களுடன் முறைகேடுகளை அவர் அம்பலப்படுத்தினார். தேர்தல் ஆணையம் மீதான நம்பிக்கையை உடைக்கும் வகையில் தேர்தல் ஆணைய தரவுகளையே வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்திய ராகுல் காந்தி தமது பேச்சையை வாக்குமூலமாக எடுத்துக் கொள்ளலாம் என்று கூறினார். தம்மீது நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையம் அச்சப்படுவதாகவும், ஏனெனில் தாம் கூறுவது அனைத்தும் உண்மை என்பது அதற்கு தெரியும் என்றும் குறிப்பிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.